ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செடி வெட்ட போகிறோம். ரோஸ் செடியும் அப்புறம் ஜாதி மல்லி செடியும். இது பார்த்தீங்கன்னா அந்த நல்ல திக்கு ரெட்டு கலரில் இருக்கிற ரோஸ் செடி. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செடி பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ஜாதி மல்லி பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குளிர்னாலும் தண்ணி வந்துட்டு இருக்கும். இதை நாங்கள் நெட்ட போகிறோம். நெட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கோடு வைக்கக்கூடாது. அப்படியே வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர் வெளியே வராது. ஸோ அதனால் நாங்கள் பிளாஸ்டிக் பிடிச்சிடுறோம். இன்னொரு 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஊற்றவே தேவையில்லை. மழை பார்த்தீங்கன்னா 3 மாதமும் மழை பெஞ்சிட்டே இருக்கும் இனிமேல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையில்லை. செடிங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேகமாக வளர்ந்துடும். இன்னும் குழி தோண்டி இருக்கணும். குழி பத்தல. சரி பரவாயில்ல, இதே போதும். அதனால் கொஞ்சம் மேலே மண்ணை போட்டு நப்பிடுவோம். குழி ஆழம் பத்தல. ஸோ அதனால் மேலே மண்ணை போட்டு நாங்கள் ஒரு மேட்ச் பண்ணுறோம். இது நான் வீட்டுக்கு சைடில் நட்டுறோம். ஏன்னா வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மரத்தை நட்ட முடியாது. ஏன்னா செவுரு குழந்துடும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் நட்டிடுவோம். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் காலியாக இருக்குது. இங்கேயும் நட்டலாம். அந்த சைடு அங்கே அந்த செவ்வறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடியை நட்டிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜாதி மல்லி நட்டலாம்னு ஒரு பிளானிங்கு. இங்கே ஆல்ரெடி ஒரு 2 செடி நட்டிக்கிறேன். இங்கே ஒரு சின்ன ரோஸ் செடி குச்சி நட்டியிருக்கா, களைஞ்சிடுச்சு. இது முன்னாடி நட்டினது. இது ஒரு கலர் பூ உள்ள ரோஸ் செடி. நெக்ஸ்ட் நம்ம ஜாதி முல்லை நட்டிடுவோம். இந்த செடி எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை. ஸோ அதனால் இது நர்சரியில் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது. இதை கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே நட்ட போகிறோம். எங்கள் வீட்டில் முதல்ல ஆடு இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு இல்லை. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த செடி வேணும் நாங்கள் வச்சுக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிவிட்டு நட்ட போகிறதையும். இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் என்னென்ன செடி நட்டிங்கன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் கலர் கலரான பூ. இதெல்லாம் என்ன செடி எனக்கு பேரே தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல விதவிதமான கலரில் இருக்கும். இது மட்டும் தெரியும் செம்பருத்தின்னு. மற்றதெல்லாம் எதுவும் தெரியல. ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அது மல்லி செடி. இந்த சைடு ஃபுல்லாக நட்டிட்டோம். அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த வீடு ஓரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே நட்டல. பார்த்தா